Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உள்ளாட்சி தனி அதிகாரிகள் நியமன மசோதா உள்ளிட்ட 2 சட்ட மசோதாக்கள் ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கினார். அரக்கோணம் அருகே தக்கோலத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் 56வது நிறுவன தின கொண்டாட்டம். வீரர்கள் நினைவிடத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மலர் வளையம் வைத்து அஞ்சலி. CISF போலீசாருக்கு பயிற்சி அளிக்கும் மையத்திற்கு மன்னர் ஆதித்ய சோழனின் பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக அமித்ஷா அறிவிப்பு. மத்திய பாதுகாப்பு படைகளின் தேர்வை தமிழ் மொழிகளில் எழுத நடவடிக்கை எடுத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்றும் தகவல். மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளை தமிழ் மொழியில் கற்பிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் 56வது நிறுவன நாள் விழாவில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள். तमिलनाडु के मुख्यमंत्री को कि तमिलनाडु में भी तमिल भाषा में मेडिकल और इंजीनियरिंग का एजुकेशन शुरू किया जाए, शीघ्र किया जाए. திமுக எந்த மொழிக்கும் எதிரி அல்ல, வலிந்து திணிக்கப்படும் மொழிகளை மட்டுமே எதிர்க்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கு. மத்திய பாஜக அரசுதான் மாநில உரிமைகளை மதிக்காமல் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி தரவில்லை என விமர்சனம். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக 36 மணி நேரத்திற்குள் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்டுள்ளதாக அண்ணாமலை அறிவிப்பு. ஹிந்தி திணிப்பு என்ற மாயைக்கு எதிராக அட்டை கத்தியை வீசாதீர்கள் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வேண்டுகோள். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான பாஜகவினரின் கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்பு. முன்னாள் MLA-வும் அதிமுக ஒன்றிய செயலாளருமான விஜயகுமார் கட்சியில் இருந்து நீக்கம். கோடநாடு வழக்கில் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமியின் முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரபெருமாளுக்கு சம்மன். மார்ச் 11ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக CBCID உத்தரவு. சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமையகத்தில் 2வது நாளாக தொடர்கிறது அமலாக்கத்துறை சோதனை. திமுக MP ஜெகத் ரட்சகன் தொடர்புடைய அலுவலகங்களிலும் 2வது நாளாக அதிகாரிகள் ரெய்டு. டாஸ்மாக் மதுபான விற்பனை தொடர்பான ஆவணங்களை கைப்பற்றிய அமலாக்கத்துறை அதிகாரிகள். சில நிறுவனங்களில் இருந்து மதுபான கடைகளுக்கு கணக்கில் காட்டாமல் மதுபான வகைகள் கொண்டு செல்லப்பட்டதா என்றும் ஆய்வு. கோயம்புத்தூர் அருகே சிவாஸ் மதுபான ஆலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2வது நாளாக சோதனை. புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாக்கோட்டையில் உள்ள கால்ஸ் ஆலையிலும் தொடர்கிறது ED ரெய்டு. சென்னை மயிலாப்பூர் RK சாலையில் உள்ள MGM மதுபான நிறுவனத்தின் 2 அலுவலகங்களில் தொடர்கிறது அமலாக்கத்துறை சோதனை. விழுப்புரத்தில் உள்ள தயாரிப்பு ஆலையிலும் 2வது நாளாக ED ரெய்டு நீடிப்பு. மும்மொழி கொள்கையை தமிழக அரசு எதிர்ப்பதை திசை திருப்பும் முயற்சியாக ரெய்டு நடவடிக்கை இருக்கலாம். டாஸ்மாக் தலைமையகம் மற்றும் மதுபான ஆலைகளில் நடைபெறும் அமலாக்கத்துறை சோதனை குறித்து உதயநிதி கருத்து. ஒன்றிய அரசு நம்முடைய மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, அப்புறம் நிதி பகிர்வு, அப்புறம் டீலிமிட்டேஷன் இதில் தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்த்து குரல் கொடுக்கறதுனால ஒன்றிய அரசு தங்களுடைய ஏஜென்ட்டை வச்சு அது ஒரு திசை திருப்பத்துக்கான வழியாக கூட பார்க்கலாம். சென்னையில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு தடபுடல் ஏற்பாடு. தமிழ்நாடு அரசின் துணை தலைமை ஹாஜியும் பங்கேற்க உள்ளதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 64,240 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கத்தின் விலை 30 ரூபாய் குறைந்து 8,030 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் DGP சங்கர் ஜிவால் தலைமையில் காவலர்கள் குறை தீர்க்கும் முகாம். 100க்கும் மேற்பட்ட போலீசார் தங்களது மனுக்களை நேரில் வழங்கினர். ஆன்லைன் முதலீடுகளை பற்றி பிரபலங்கள் பேசுவது போன்று போலியான AI வீடியோக்களை வெளியிட்டு பணம் மோசடி. அதிக லாபம் தருவதாக உறுதியளிக்கும் போலி விளம்பரங்களை நம்ப வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு குஜராத்தில் அதானி அறக்கட்டளையால் நடத்தப்பட்ட கலாச்சார நடன நிகழ்ச்சி. 9 நாடுகளைச் சேர்ந்த பெண் தூதர்கள், உயர் அதிகாரிகள் பங்கேற்பு.
பிரதமர் மோடிக்கு ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் எனும் உயரிய விருது வழங்கி கௌரவித்தது பார்படஸ் அரசு. விருதை நாட்டு மக்களுக்கும் இந்தியாவிற்கும் பார்படாஸிற்கும் இடையிலான நெருங்கிய உறவுக்கும் அர்ப்பணிப்பதாக மோடி பதிவு. செவ்வாய் கிரக ராக்கெட் திட்டத்திற்காக ஏவப்பட்ட சில நிமிடங்களில் ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்ஷிப் விண்கலம் வெடித்து சிதறல். மாதிரி செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தும் முயற்சி இந்த ஆண்டில் 2வது முறையாக தோல்வி. அமெரிக்காவிலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் 1 லட்சம் இந்திய இளைஞர்கள். H1B விசா வைத்துள்ள பெற்றோருடன் சிறு வயதில் அமெரிக்காவிற்கு சென்றவர்களின் விசா 21 வயதானதும் காலாவதியாவதால் அச்சம். தூக்க மாத்திரைகள் டோஸ் அதிகமானதால் மயக்க நிலைக்கு சென்றதாக பாடகி கல்பனா விளக்கம். உயிரோடு உங்களுடன் பேசுவதற்கு காரணம் கணவர்தான் என்பதால் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று வேண்டுகோள். அந்த மெடிசன் அந்த ஒரு பர்டிகுலர் நாள் டோசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்ததுனால அது எனக்கு லங் இன்ஃபெக்ஷன் ஆகி நான் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் உயிரோட திரும்பி வந்து உங்கள் எல்லார்கிட்டையும் நான் பேசுகிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் கணவர் அன்னைக்கு எனக்காக பட்ட பாடுதான். அதனால எந்த வதந்திகளையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.